ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருது டைம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போயே வந்து ஆனியனும் கேரட்டும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா இதாகிட்டுருக்கு, வணக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து முட்டை சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்து தக்காளியை நம்ம கூட சேர்த்தாச்சு. சாரி, எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோன்ட்டு தான் ஞாபகம் வந்து டக்குன்னு சரி உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான். இது நல்லா வணங்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றிக்கிறோம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இதில் வந்து நாங்கள் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு. இப்போது இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு கரம் மசாலா இப்போ நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போது நாங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். சாரி, திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இப்போது இது நல்லா கொதிக்கணும். இதில் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கேரட் மட்டும்தான் சேர்த்துருந்தோம். ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கேரட் மட்டும் பிடிக்குங்கிறனால கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. எங்கடா முட்டையே போடலங்காதீங்க, இப்போ நம்ம முட்டை தான் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுக்கலாம். நல்லா அப்படியே உள்ள போட்டுக்கலாம். மேலே தெரியுது பாருங்கள் முட்டை. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியாக போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை சூப் ரெடி. இதை நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் நம்ம கார்ன் கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை நான் குடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய், see you.